ஆடி மாதம் வழிபாடுக்கு பஞ்சமில்லாத இந்த மாதத்தில் இப்போ தான் அமாவாசை வழிபாடு முடிஞ்சது, சதுர்த்தி வழிபாடு முடிஞ்சது. இதோ அடுத்து வளம் தரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வழிபாடு நாளைக்கு ஜூலை 10ஆம் தேதி 2024. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதனோடு சேர்ந்து ஆஷாட நவராத்திரியில் இந்த வளர்பிறை பஞ்சமி வழிபாடும் சேர்ந்து வருது. பஞ்சமி வழிபாடா? அது எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணும்னு கேட்குறீங்களா? வராகி தேவிக்கு தான். யார் இந்த வராகி தேவின்னு கேட்டிங்கன்னா, சப்த கன்னிகள் 7 பேர் கோவிலில் இருப்பாங்க. நாம் நிறைய பேர் வணங்கி சென்று இருப்போம், நிறைய பேர் வணங்காமல் கடந்தும் சென்று இருப்போம். அதில் 5வது கன்னியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த வராகி தேவி. சோழ மன்னர்கள் அவங்க எப்போ போருக்கு போனாலும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு துர்க்கை தேவியை வணங்கி போவாங்களாம். துர்க்கை தேவியோட தளபதியாக இருந்தவங்க தான் இந்த சக்தி வராகி. இவங்களுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாது. தோல்வி இவங்களை கண்டா அஞ்சும். எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யணும்னு நினச்சாலும் வராகி தாயை மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது நல்லபடியாக முடியும். கூப்பிட்ட குரலுக்கு குழந்தை போல ஓடி வரக்கூடிய தாய் இவக்கிட்ட உண்மையாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வராகியை கும்பிட்டா வீட்டில் பிரச்சனை வரும், அச்சச்சோ விளக்கேற்றக்கூடாது, ரொம்ப கோபமான சாமி. நிஜமாக அவங்க கோபமான சாமி தான். தப்பு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக ஒரு குழந்தை போல் ஒரு தாய்கிட்ட உரிமையாக என்ன கேட்கணுமோ அதை நல்ல உள்ளத்தோட நல்ல எண்ணத்தோடு கேட்டிங்கன்னா எதுக்கு எந்த தாயும் கோவப்பட போகிறா? இந்த தாயை தாராளமாக வச்சு வழிபடலாம். இல்லை படம் வச்சு வழிபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன அகல் விளக்கில் நீங்கள் இலுப்பை எண்ணெய்னு சொல்லக்கூடிய எண்ணெயை ஊற்றி வாராகி தாயே இந்த விளக்கில் எழுந்தருளி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம். இந்த தாயை வழிபடுறதுனால எந்த வித துன்பமும் உங்களுக்கு வராது, எல்லாம் நன்மைகள் தான் நடக்கும். சரி, இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெரிய கோவிலில் பெரிய சன்னதி இவங்களுக்கு இருக்குது. கோவிலில் நுழைந்ததும் இடதுபுற சன்னதி இவங்களோடது. நீங்கள் அங்கே போய் என்ன வேண்டினாலும் உடனே கிடைக்கும். இவங்களை வளர்பிறை பஞ்சமின்னு மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லையும் வழிபடுறது, வீட்டில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வெள்ளி செவ்வாய் நாட்களில் இவங்களுக்குரிய காயத்ரி மந்திரம், மூல மந்திரம் சொல்லி வழிபடலாம். நான் எல்லா மந்திரத்தையும் இந்த பதிவிலேயே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை மனப்பாடம் செய்து தேவி முன்னாடி வெள்ளி செவ்வாயில் பாடுங்க. சரி, இவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டால் என்னெல்லாம் கிடைக்கும்? குழந்தை வரம் கிடைக்கும், திருமண தடை அகலும், சகல செல்வ நலம் வீட்டில் கூடும், மனபயம் நீங்கும். ஏன்னா இவங்க தைரியத்துக்கு உரிய தாய். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு சொந்தக்காரி இவங்களை மீறி ஒரு பிடி மண்ணை யாரும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. அதனால் விவசாயம் செழிக்க இந்த தாயை வணங்கலாம். உங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து தகராறு, அண்ணன் தம்பிக்கு நடுவில் சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்குகள், உங்கள் பக்கம் உண்மையிலேயே நியாயமான சாதகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பி இந்த தாயை நினச்சி இல்லத்தில் விளக்கேற்றி வணங்க உங்களுடைய நிலப்பிரச்சனைகள், இடப்பிரச்சனை, சொத்து சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இவளை உண்மையான பயபக்தியோடு நீங்கள் வணங்கணும். கேட்டது எல்லாம் தரக்கூடிய இந்த தாயை எப்படி வணங்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன். புதன்கிழமை நாளைக்கு அமாவாசை முடிந்து 5ஆம் நாள் வளர்பிறை பஞ்சமி திதி. வளர்பிறையில் பஞ்சமி திதியில் வராகி தாயை வணங்குறவங்களுடைய வாழ்க்கை நிலவு போல், வளர்ப்பிறை நிலவு போல் முன்னேறிக்கிட்டே இருக்கும். சரி, முக்கிய வழிபாடு எப்படி வழிபடுறது? விரதம் இருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலையிலேருந்து என்னால் விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க இருங்க. இல்லை நான் சும்மா மட்டும் வணங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வராகி தாயை மாலை 6:30 மணிக்கு மேலே தான் கும்பிடணும். வீட்டில் சாயந்தர நேரத்தில் மறுபடியும் குளிச்சுக்கோங்க. காலையில் குளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பூஜைக்கு முன் மீண்டும் ஒரு முறை குளிக்கணும். குளிக்க முடியாது, நாங்கள் பெரியவங்க, வயசானவங்க, உடம்பு சரியில்லை அப்படின்றவங்க கை கால் மூஞ்சி கழுவிட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வராகி தாய் படம் இருந்தால் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிவப்பு நிற மலர்களால் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா பச்சை நிற மலர்கள், மறிக்கொழுந்து அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பூ வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வராகி தாய் படம் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போல்லாம் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, மஞ்சள் தூளில் நீங்கள் மஞ்சள் தூளில் சிறிது பன்னீர் தெளித்து நல்லா
பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே குங்குமம் வச்சுருங்க. அப்போது அது வராகி தாயின்னு மனதளவில் நினச்சிக்கோங்க. ஒரு வெத்தலை நல்ல வெத்தலை எந்த பக்கமும் கிழிஞ்சிருக்கக்கூடாது. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெத்தலை எப்பவும் கிழிஞ்ச வெத்தலையாக எடுக்கக்கூடாது. அந்த வெத்தலை மேலே நம்ம பிடிச்சி வச்ச மஞ்சள் வராகியை வச்சு நீங்கள் இப்போ உங்களுடைய பூஜையை தொடங்கலாம். அந்த வராகிக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். இலுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றுறது வராகி தேவிக்கு அதை விட விசேஷம். நீங்கள் ஒரு அகல் விளக்கு வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் இலுப்பை எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போது நெய்வேத்தியம் எண்ணெய் வைக்கலாம். சாமியை ரெடி பண்ணியாச்சு, விளக்கு வச்சாச்சு. நெய்வேத்தியம் மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் நீங்கள் என்னன்னாலும் வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு ரெண்டுமே இல்லையா, வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் அதை அவிச்சு அம்மனுக்கு படைச்சிருங்க. அதுவும் முடியலைன்னா செவ்வாழை பழம் படைங்க. பானகம் ஒரு டம்ளர் கண்டிப்பாக வச்சுருங்க. இப்போது முக்கியமான பரிகாரம் சொல்ல போகிறேன். வெட்டி வேறு பரிகாரம். நான் 2 வித பரிகாரம் சொல்ல போகிறேன். ஒன்று வெட்டி வேறு பரிகாரம், இன்னொன்று தேங்காய் பரிகாரம். வெட்டி வேறு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வெட்டி வேரை வச்சுருங்க. கொஞ்சம் வெட்டி வேறு, ஒரு 3-4 வெட்டி வேறு வச்சாலும் போதும். அதுக்கு மேலே 3 ₹1 காசு வச்சுருங்க. 3 காசு வைங்க, சரிங்களா? 3 ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அம்பாளுக்கு பச்சை நிறம்னா ரொம்ப உகந்த நிறம். பச்சை நிறத்தில் ஒரு துண்டு எடுத்து அதை விரித்து அது மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே அம்பாளை அலங்கரிச்சாச்சு, முன்னாடி விளக்கு வச்சாச்சு. நெய் விளக்கு ஏற்றுங்க, இலுப்பை எண்ணெய் விளக்கு, இதில் ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றுனா போதுமானது. ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் கிழக்கு பக்கமாக அந்த விளக்கு ஏற்றுனீங்கன்னா வடக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க நீங்கள், சரிங்களா? விளக்கு கிழக்கு பக்கமாக ஏற்றுங்க, நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு ஜெய் வாராகி தாயே நமக, ஜெய் வாராகி தாயே நமக, ஜெய் வாராகி தாயே நமகன்னு 27 முறை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு மந்திரம் போதும்னு நினைக்கிறவங்க அம்பாளுக்கு தீபதூப ஆராதனை காட்டிடுங்க. இல்லை, நான் காயத்ரி மந்திரமும் சொல்ல போகிறேன், நான் மூல மந்திரமும் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சொல்லலாம். மூல மந்திரம் ஓம் வாம் வாராகி நம, ஓம் ம்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. இது 108 முறை சொல்லணும். வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இதை 27 முறை சொல்லணும். எல்லா நாள்லேயும் சொல்லலாம், வெள்ளி செவ்வாய்களில் சொல்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இப்போ தேங்காய் பரிகாரம். கஷ்டம், கடன், துன்பம், வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, ஒருவித பயமும் எப்பவும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல தேங்காவை எடுத்துக்கிட்டு 2ஆக உடச்சிக்கோங்க. 2 பக்கமும் திரி போடுங்க. நெய் ஊற்றுங்க. ஊற்றின நெய்யில் ஒரு சிட்டிகை ஒரு அளவுக்கு எடுத்து குங்குமம் போட்டுக்கோங்க. இப்போ அது தேங்காய் நெய் தீப குங்குமம் ஆயிடுச்சு. இப்போ அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஏற்கனவே அம்பாளை அலங்கரிச்சாச்சு, தீபமும் ஏற்றியாச்சு, 2-3 மந்திரங்களும் நம்ம சொல்லியாச்சு. சொல்லி முடித்ததுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள் சூடம் பற்றி எல்லாம் காமிச்சு முடித்ததுக்கு அப்புறமா உட்காந்துக்கோங்க, எழுந்துடாதீங்க. பூஜை முடிஞ்சு உங்கள் மனசில் இருக்க எல்லா விதமான பிரச்சனைகள், சங்கடங்கள், கவலைகள் எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட அம்மா கிட்ட சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவீங்க, உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவீங்க, அந்த மாதிரி உரிமையோடு மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிடலாம். பூஜை முடிஞ்சு அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வெட்டி வேறு தட்டில் வச்சோம்ல, வெட்டி வேறு எடுத்து ஒரு நல்ல நிற செம்பில் தண்ணி வச்சு அதை உள்ளே போட்டுருங்க. அதில் இருக்கிற காசு 3 ₹1 நாணயத்தை பீரோலில் வச்சுக்கோங்க. 3 நாள் கழித்து அந்த காசை நல்ல ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி பஞ்சமிக்கும் செஞ்சு வரும்போது உங்கள் வீட்டில் எல்லா கஷ்டமும் நீங்கி சகல செல்வமும் பெருகும். முக்கியமாக நில சொத்து பிரச்சனைகள் அகலும். வாராகி தாயோட மந்திரத்தை சொல்லி வாழ்வில் எல்லாவித நன்மைகளையும் நீங்கள் பெறணும். எல்லாரும் நலமாக இருக்கணும். ஓம் நமச்சிவாய.